ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பெமிமா சமையல் சேனல். இந்த வெளில நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ராகிக்களி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, வீட்டுக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வணக்கம். பொம்மிமா சமைச்சாலிங்க ராகிக்களி ஒரு சிஸ்டர் கேட்டிங்க நீங்கள் எப்படி செய்வேணும் அந்த வீடியோ தாங்க போகிறேன். ராகிக்களி எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்யறது அதான் போகிறேங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், ராகி நான் 3 கிளாஸ் இந்த கிளாஸில் நான் எடுத்து வச்சுக்கிறேங்க. 3 கிளாஸ் எடுத்து அளந்து வச்சுருக்கேன் கப்பில். இப்போ இந்த கழுமணி கட்டால் நான் செய்ய போகிறேங்க. இதில் செஞ்சால் அடி பிடிக்காது, நல்லா களி நமக்கு நல்லா வருங்க. இந்த கிளாஸ் வந்து 2.5 கிளாஸ் தண்ணி பிடிக்குங்க. ஒரு கிளாஸ் ராகி மாவுக்கு ஒரு சொம்பு 2.5 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றுறேங்க. இது கரெக்டாக 2.5 கிளாஸ் தண்ணி பிடிக்கும் இந்த சொம்பு. அதில் வந்து ஊற்றுறேங்க. 3 சொம்பு ஒரு சொம்பு இப்போ ஊற்றிக்க போகிறேங்க. 2 சொம்பு அந்த மாவு கரைக்க வச்சுக்கலாம். கரைச்சி ஊற்றுறது கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக ராகி அள்ளி போட்டுக்கோங்க. நமக்கு நல்லா கட்டி விழுகவே சூப்பராக வருங்க களி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ தேவைக்கான உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மாவு லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அதை கரெக்டாக இருக்குள்ள தண்ணிக்குள்ளே. இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க, அடுப்பு ஆன் பண்ணிடுறேன். இந்த மாவு கொஞ்சம் போட்டிங்கன்னா நமக்கு பால் கட்டி கட்டியாக விழுகாது, நல்லா சூப்பராக வருங்க. அதுக்கு தான் கொஞ்சம் மாவு போட்டுக்க, உப்பும் போட்டாச்சு. இப்போ ராகியில் அதில் கொட்டிக்கலாங்க. பெரிய பாத்திரத்தில் கொட்டிக்கிறேன். இப்போ என்ன இருக்குல்லைங்க, இன்னும் 2 சொம்பு தண்ணி 2.5 கிளாஸ் ஊற்றணுங்க. இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறேன், 1 கிளாஸ் ஊற்றுறேன். ஏற்கனவே ஒரு கிளாஸ் ராகி மாவு தண்ணி அங்கே ஊற்றிட்டு அடுப்பில். இது நல்லா கரைச்சிக்கலாம். இன்னொரு சொம்பு மோந்து வச்சுக்கிறேங்க. நம்ம அரிசிக்கு எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி அளவில் தண்ணி எடுத்துக்கோங்க. ராகி களிக்கு மட்டும் களி மாவு வந்து அமுத்தி எடுக்காதீங்க. பொதுனா எடுங்க. அளந்து கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. நமக்கு நல்லா கெட்டியாக களி மாதிரி நல்லா வருங்க. இல்லாட்டி கூழ் நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா கூழ் மாதிரி இந்தளவுக்கு நான் கரைச்சிட்டேங்க. கொஞ்சம் அதை தண்ணியில் எடுத்து கை கழுவிட்டேங்க கொஞ்சம் நல்லா. இதில் நம்ம தண்ணி வச்சுக்க பாத்திரத்தை கழுவி ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டில். இப்போ தட்டுப்பட்டு நல்லா மூடி இருக்குங்க. நல்லா கொதி வந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ கரைச்சி வச்ச ராகியில் எல்லாம் ஒன்றா ஊற்றிடலாங்க. இந்த மாதிரி கரைச்சி வச்சு ஊற்றுங்க. நமக்கு நல்லா வறுக்களி நல்லா வெந்துருப்போம், நல்லா பஞ்சாட்டம் நல்லா இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் கறி ஊற்றிடலாங்க. எல்லாத்தையும் ராகி மாவெல்லாம் ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்க பார்த்தீங்களா, அதையும் கலந்து ஊற்றிடலாங்க. மொத்தம் 3 சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்க, 2.5 கிளாஸ் மாதிரி. இப்போ கொஞ்சம் தண்ணி சொம்பில் கொஞ்சம் கழுவி நல்லா பாத்திரத்தை கழுவி நல்லா ஊற்றிக்கலாம். நல்லா நீட்டாக கழுவி ஊற்றிடலாங்க. அதில் கரெக்டாக தண்ணி வச்சுன்னா களி நல்லா சூப்பராக வருங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னா. பொம்மிமா சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நல்லா நல்லா கிண்டி நல்லா விடலாங்க. அடுப்பை மீடியமாக ஸ்பீடில் வச்சுருங்க, கம்மியாக வச்சு வேக வைங்க. ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்படி இது நம்ம கவலை எந்த வேணாலும் செய்யலாங்க. அது வாட்டுக்கு வெந்துட்டு கிடக்கும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வச்சு அது கிண்டிகிட்டே இருங்க. இப்போ அங்கே நல்லா சுற்றி வெந்துட்டு இருக்குது. கலர் நல்லா மாறிடுங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க உங்களுக்கு கட்டியாக விழுகாதுங்க. இப்போ பாருங்க நல்லா களி வெந்துச்சு, கலரே மாறுங்க, நல்லா ரெட் கலராக மாறிடுச்சு பாருங்களா. இந்த டைமில் தண்ணி தொட்டு பாருங்கள். தண்ணி தொட்டு பாருங்கள், நல்லா வந்து கையில் ஒட்டவே ஒட்டாது. நல்லா கலர் பாருங்கள், நல்லா அடியிலேருந்து கிண்டுங்க. ஒரு துளிகளை கட்டி விழுகாது, சூப்பராக களி வருங்க. நல்லா அப்படி கிண்டிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாங்க. பாருங்க நல்லா ஒட்டவே நல்லா களி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இறக்கி வச்சிடலாங்க. இப்போ இந்த உருண்டோடையே பிடிச்சி இறக்கி வச்சிடலாங்க. கீழே இறக்கி வச்சிடலாம். இந்த கலர் நல்லா வெந்திருக்கு பார்த்திங்கன்னா, இந்த கலரில் வரணும் நமக்கு. பார்த்து கலரே சேஞ்ச் ஆகிடும் நல்லா. இப்போ நான் தட்டில் எடுத்து கொஞ்சம் வச்சுருக்கேன் பாருங்கள். லைட்டாக சூடானா நம்ம உருண்டை பிடிக்க நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க, கை சூடாக உருண்டை பண்ணிக்கலாம். ஒரு ஹாட் பாக்ஸ் வச்சிங்கன்னா அப்படியே சூடாகவே களி இருக்குங்க, நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நல்லா சூடாக இருக்கும். தட்டில் கொஞ்சம் ஒரு கண்டி அள்ளி வச்சுக்கிறேங்க. கொஞ்சம் ரொம்ப கொதிக்குதுங்களா, கொஞ்சம் ஆறட்டும், லேசாக ஆறட்டும். ஆறினோடனே நம்ம பிடிச்சிடலாம். இது கொஞ்சம் 2 நிமிஷம் 1 நிமிஷத்தில் இருக்கட்டுங்க. இந்த மாதிரி எடுத்து தட்டில் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ தண்ணி பக்கத்தில் வச்சு இப்போ நம்ம உருண்டை பண்ணி வச்சிடலாங்க ஹாட் பாக்ஸில். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள், அப்போ கை சூடாது. ஏன்னா நம்ம களி நம்ம கொதிக்குங்களா, கையில் விட்டா ரொம்ப சூடாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரணுங்க, சூப்பராக வரும். இது இந்த மாதிரி பிடிச்சிட்டாங்க நான் வைப்பேன் ஹாட் பாக்ஸில். இன்னொரு பிளேட்டில் வச்சுக்க மாதிரி இப்படி தண்ணி தொட்டி வச்சு இப்படி மாதிரி வச்சுருவேன். சூப்பராகவும் இந்த களி அவ்வளோ சூடாக நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்களேன். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா சூப்பரான களி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். மீண்டும் சந்திப்போம்.